இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தோழர்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஓகேவா? என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடியில் எப்படி சேர்றது, ஐடியில் சேரணும் அப்படின்னா யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடியில் சேர்றது வந்து பெரிய விஷயமெல்லாம் கிடையாது ப்ரோ. நல்லா புரிஞ்சுக்கங்க தோழர்களே. ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளு, குரோமு, ஆப்பில் எது வருமா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்றேன், கேட்டுக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளு. நம்ம டிரைவர் தோழர்கள் மூலியமாக தான் நம்ம ஐடியில் போய் சேர முடியும். சரிங்களா? ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. அதாவது இப்போ நான் வந்து வெளியூர்காரன், சென்னையில் பழக்கமே கிடையாது. நான் ஒரு கார் வச்சுருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே யாராச்சும் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்டு அவங்க மூலியமாக தான் நீங்கள் ஐடிக்குள்ளே உள்ளே போக முடியும். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட்டு. இது சிம்பிளான விஷயம். ஐடியில் சேர்றது இவ்வளோ தான் ப்ரொசீஜர், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. சரி, ஓகே. அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 3 மணிக்கு வந்து ஒரு பெரிய வீடியோ வந்து வெளியே வரும். அது என்ன ஏதுங்கிறத 3 மணிக்கு பார்ப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.